இவர் விசிகா வந்து இவரோட சேருவார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அல்லது பிஜேபி இவங்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிரானவர். திமுக வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிராக இருந்தாலுமே அவங்க வந்து ஒரு ஊழல் கட்சி ரொம்ப வளர்ந்து நம்ம வந்து சிஎம் ஆகிறது முக்கியமா, அல்லது கடைசி படம் சொல்லிட்டு ஜனநாயகன் வந்து இந்த மாதிரி ஒரே நேரத்தில் போகிற போக்கில் இத்தனை கூட்டத்தை வச்சு எடுக்கிறது முக்கியமா? அதுக்கப்புறம் வந்து எப்படி பார்த்தாலும் விஜயகாந்த் என்னோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூட சேர்த்துருக்கணும். எல்லாத்தையும் பிரித்து போனால் இன்றைக்கி கூட்டணியில் வந்து வலுவான கட்சியாக டிவிக்கே இருந்திருக்க வேண்டிய கட்சி. ஏன் சேர மாட்டார்? சிறுபான்மையினர் வாக்கில் கிராக் ஏற்படுத்து, இதுதான் பாஜக ஒரு முக்கிய அசைன்மெண்ட்டு அப்படின்னு ஒரு தோழர் சொல்கிறார். இது உண்மைதான். ஆனால் இப்போ ஒருவேளை ஏடிஎம்கே டிடிவி சேர்றதுக்கு வந்து இப்போ அழுத்தம் கொடுத்து எண்ணத்தை கொடுத்து சேர்றதா இருந்தால் இவர் வைக்கிற டிமாண்ட் இருக்குல்ல, அது வந்து எடப்பாடி ஏற்றுக்குவாரா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின். தமிழ்நாட்டில் வந்து பெரியார், காமராஜர், முத்துராமலிங்க தேவர் இந்த 3 பேரையும் தவறாக பேசி இங்கே வந்து அரசியல் பண்ண முடியாது. நேர்களே, இன்றைக்கு தமிழக அரசியல் குறித்து திறனாய்வாளர் தோழர் கசாலி அவர்களை நிறைய விஷயம் பேச போகிறேன். அவருடைய பகுப்பாய்வு திறனாய்வு குறித்து இப்போ இன்றைக்கு காலையிலிருந்து சார் நிகழ்ச்சிக்கு வாங்க. வணக்கம் சார். இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் சொல்ல போகிற பாயிண்ட் அன்னைக்கு ஃபுல்லாகவே சொன்னீங்க, ஒரு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கு காலையில் கூட்டணிகள், நிலைப்பாடுகள், களம் எப்படி இருக்கிறது? ரொம்ப முக்கியமாக வந்து ஒரு 3வது இடத்துல அல்லது 2வது இடத்துல வரணுன்ற ஒரு கட்சி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்கூலில் லீவில் டெலி கொடுப்போம்ல, சார் as I am suffering from fever, I am unable to attend this class, sir I want tomorrow, day after tomorrow 2 days leave அப்படின்னு. அப்புறம் வந்து அங்கே சிபிஐயில் வந்து சார் as the பொங்கல் is coming next 3 days, please I want to leave, next interrogation it can be on either 18 or 19 after the பொங்கல் please sir அப்படின்னா ஓகே your leave letter is granted, permission granted. இவ்வளோ தான் மேட்ரு. இப்போது ஒரு கட்சி தலைவர் அவருக்கு வந்து இப்படி இந்த மாதிரி இது வந்து இப்போ நம்ம சொல்கிறது இல்லை, இது வந்து வெளியில் வந்து அவ்வளோ ட்ரோல் போய்கிட்டு இருக்குது. ஒரு தலைவன் வந்து என்றைக்கு ட்ரோல் மெட்டீரியலாக மாறாரோ அன்றைக்கி என்ன ஆகும்னா அவரை பற்றின செய்தி நிறையா வரும், ஆனால் ஓட்டு விழாது. நமக்கு செய்தி முக்கியமாக ஓட்டு முக்கியமாக அவனுக்கு பார்த்தா ஓட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் அவர் வந்து அங்கே போயிட்டு இங்கே வந்தாச்சு, சென்னைக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமும் இந்நேரம் வரன்னு போய்கிட்டு இருக்கணும். அதாவது இவர் விசிகா வந்து இவரோட சேருவார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. காங்கிரஸ் அதோட சேர போகிறாங்க. அப்போ காங்கிரஸோடு சேர்ந்து திமுகலேருந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் இங்கே வரப்போகுது. அப்புறம் 1-2 இஸ்லாமிய கட்சிகளும் வந்து சேரப்போகுது. திமுக கூட்டணி அப்படியே வந்து வலிச்செடுத்து டிவிகேல வந்து சேரப்போகுது அப்படின்னு ஒரு பேச்சு ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஏன்னா இவர் வந்து சிறுபான்மையருக்கு ரொம்ப சாதகமான, அல்லது பிஜேபி இவங்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிரானவர். திமுக வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிராக இருந்தாலுமே அவங்க வந்து ஒரு ஊழல் கட்சி, இப்படிலாம் நெரேட்டிவ் செட் பண்ணாங்க. ஏடிஎம்கே பிஜேபி, அதனால் அது வந்து மதவாத கட்சி அப்படின்னு சொல்லி இப்போது இந்த விசிகா ஏன்னா ஒத்த கருத்து, விசிகாவோட கொள்கைக்கு வந்து இவங்க வந்து இவர் வந்து டிவிகே கொள்கை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு திமுக உண்மையிலேயே சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு மாதிரி வந்து ஷேக் ஆகி போயிருந்தாங்க. ஓகே. அப்புறம் இவர் வந்து ஒவ்வொரு இடமா வந்து கூட்டம் போட்டார் இல்லையா, போட்டால் யார் நம்ம விஜய் கூட்டம் போட்டதில் திருச்சியாக இருக்கட்டும், நாகப்பட்டினம் எல்லா இடத்துலையும் பார்த்தா பயங்கர ரெஸ்பான்ஸு. அதாவது ரெஸ்பான்ஸ்னால் அங்கே வந்தது வந்து உதாரணத்துக்கு ஒரு 50,000 பேர் இருக்கட்டுமே, 20,000 பேர் இருக்கட்டுமே, வந்தால் இது வந்து டிஜிட்டலாக போனது வந்து கோடிக்கணக்காக. அப்போது எல்லா இடமும் வந்து விஜய் பெரிய அலை, அதை வந்து கரெக்டாக பயன்படுத்தினா டிஎம்கே பயன்படுத்தினாங்க, இவரும் பயன்படுத்தினான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவர் மேலே கரூர் குற்றச்சாட்டு என்னென்னா, ஒரே கல்லில் 2 மாங்காய் எடுப்போம்னு அடித்து இந்த மாதிரி ஜனநாயகனுக்கு ஷூட்டிங் போகிறோம் அப்படின்ன மாதிரி வந்து இதை ஷூட்டிங்க்கும் பயன்படுத்துவோம் அப்படின்னு பண்ணி நிறையா விஷயங்கள் நடந்து போச்சு. அந்த நடந்து போனவுடனே அதை பரபரப்பாக்கி ஆதாயம் தேர்ந்தது திமுகன்னு சொல்கிறாங்களே, அதில் வந்து உண்மை இருக்கலாம், இல்லாமல் இருக்கு. நமக்கு அதை பற்றிலாம் பேசலை. ஆனால் ஒரு கட்சியோட தலைவர் தனக்கு வந்து கட்சி
ரொம்ப வளர்ந்து நம்ம வந்து சிஎம் ஆகிறது முக்கியமா, அல்லது கடைசி படம் சொல்லிட்டு ஜனநாயகன் வந்து இந்த மாதிரி ஒரே நேரத்தில் போகிற போக்கில் இத்தனை கூட்டத்தை வச்சு எடுக்கிறது முக்கியமா, அந்த இடத்துல வந்து தடுமாறிட்டாங்கன்னு தான் தோணுது. அப்புறம் கூட இருக்கிற ஆட்கள் எல்லாமே வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு, அல்லது வந்து ரொம்ப மக்களை வந்து ஒரு பெரிய அளவுக்கு அவங்கள மக்களை படிக்காத ஆட்கள். ஏன்னா எளிமையான மக்கள் தான் எப்போவுமே பெரிய மாற்றத்துக்கு வந்து முக்கியமாக இருப்பாங்க. அதுக்கு உதாரணம் வந்து எம்ஜிஆரை சொல்லலாம். என்ன பண்ணாலும் எளிமையான மக்கள். அப்போது அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து இவர் வந்து பின்தங்கிட்டார். இந்நேரம் கூட்டணி வந்து பலமாக ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து எப்படி பார்த்தாலும் விஜயகாந்த் என்னோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூட சேர்த்துருக்கணும். எல்லாத்தையும் பிரித்து போனால் இன்றைக்கி கூட்டணியில் வந்து வலுவான கட்சியாக டிவிக்கே இருந்திருக்க வேண்டிய கட்சி. ஆனால் இதுவும் இல்லாமல் வெளியில் போகாமல் ஒரு மாதம் முடங்கி கிடந்து, அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கு வந்து அவரை வந்து சிபிஐ கூப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப தெனாவட்டாக இருந்தால் உள்ளுக்குள்ளே பயந்துகிட்டே இருந்து அவங்களும் கூப்பிட்டு ஜனநாயக படை வெளியே வரல, சிபிஐ என்கொயரி, இதெல்லாம் பிரச்சனை இல்லை ஒரு தலைவனுக்கு. ஆனால் என்ன நடந்தாலும் தைரியமாக நான் சொல்லி, ரொம்ப முக்கியமாக கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இது வரைக்கும் ஒரே ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்போடு நடத்தினதில்லை. ஏன்னா பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தினா மட்டும்தான் அந்த தலைவர் அவருக்கு வந்து நேரடியாக அந்த பத்திரிகை, அதாவது ஒரு 50 பேர் வரான்னு வச்சுங்களேன், அதில் வந்து 10 பேர் வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கே வருவாங்க. இன்னும் எதிர்கட்சியிலேருந்து மற்ற இதுலேருந்து வருவாங்க, மாறி வந்து இடக்கு முடக்க கேள்விலாம் கேட்பாங்க. ஆனால் அந்த இடக்கு முடக்க கேள்வி கேட்டாலும் இன்றைக்கி தமிழ்நாட்டோட கள நிலவரம் என்ன அப்படின்னு நிதர்சனம் இருக்கு இல்லையா? அது நீங்கள் என்ன தான் வந்து வாய்ஸ் ஆஃப் காமனை வச்சு வெளியே போய் எடுத்தாலுமே அவங்க வந்து நெகட்டிவான விஷயத்தை மறைச்சிட்டு பாசிட்டிவாக சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா, ஜால்ரா போகிற கூட்டம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து வீழ்ச்சிக்கு. ஏன்னா இடித்துரைக்கும் மன்னன் வேணும்னு சொல்லி நம்ம திருவள்ளுவர் அந்த காலம் சொல்லியிருக்கிறாரு. அப்படி இல்லாமல் இவர் வந்து என்ன இப்போ நம்ம பேசுகிறது முக்கியமாக ஏன் டிவிக்கே பற்றி பேசுகிறோம்னா, டிவிக்கே தான் இன்றைக்கி மையப்பொருள். டிவிக்கே தாவேக்கா வந்து இன்றைக்கி அதாவது எவ்வளோ பெருசாக வந்து அவர் எல்லாரையும் வந்து ஆட்டம் கண்ண வச்ச ஒரு எதிர்பார்ப்பு இருந்த ஒரு கட்சி இன்றைக்கி வந்து அடுத்து என்ன பண்ணுறது தெரியாமல், அதாவது முளைச்சி 3 இலை விடலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இது உருப்படியாக முளைக்கவே இல்லை. முளைச்சி 1 இலை 2 இலை உருப்படியாக விடலை. அப்படின்ற இடத்துல தாவேக்கா வந்து இப்போ நல்ல பொசிஷனில் இல்லை. 19 தேதி 18, 19 அங்கே திரும்ப வந்து டெல்லிக்கு போய் அவர் இன்ட்ராக்ட் பண்ணட்டும், என்ன பண்ணாலும் குற்றம் சாட்டட்டுமே. சரியா இந்த மாதிரி வந்துருச்சு, என்ன செய்ய போகிறீங்க, திகாரில் அடைக்க போகிறீங்களா? சரி, அப்படி திகார் ஜெயிலில் அடைச்சா கூட அவருக்கு இன்னும் இங்கே வந்து அப்படின்னா பெருசாக வந்து பேர் ஏறிடும். ஏன்னா வெளியில் கேட்கும்போது அவர் மேலே இன்னும் பரிதாபப்பட்டு அவருக்கு ஓட்டு போடலான்னு சொல்கிற கூட்டம் இன்னும் நிறையா இருக்குது இங்கே. அதை வந்து மறுக்கவே முடியாது. அவர் வந்து நல்லவரா கெட்டவரா தனிப்பெரும் தலைவரா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி விஜய் அப்படின்னு சொன்னாலே அவருக்கு வந்து ஒரு கரிஷ்மா இருக்குது. அதை வந்து அவர் இன்னும் சரியாக பயன்படுத்தாமல், அதாவது ஒரு மிகப்பெரிய சிற்பி அவர் வந்து அம்மி கொத்த வச்ச மாதிரி அப்படி நடந்துக்கிட்டு இருக்கதா தோணுது எனக்கு. ஏன்னா இவர் விஜய்ன்ற ஒரு மிகப்பெரிய சிற்பி, அவர் முகத்தை காமிச்சாலும் அவ்வளோ பேர் நம்பிக்கையாக இருக்காங்க. அதை எப்படியெல்லாம் சேனலைஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்குல்ல, அந்த திறமையோ இதுவோ அந்த கட்சியில் அந்த கூட்டத்தில் யாருக்கும் பெருசாக இல்லைன்னு தான் தோணுது. இருந்தால் ஒரு அட்வைசர் கமிட்டி ஏன்னா முதல்ல நம்பர் 1 அட்வைசரை வந்து விஜய் நம்பணும். தன்னை சுற்றி இருக்கிற கூட்டம் வந்து எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து இவர் ஜான் ஆரோக்கியசாமியாக இருக்கட்டும், நிர்மல்குமாராக இருக்கட்டும், அல்லது ஆதவ அர்ஜுனா இருக்கட்டும், புசி ஆனந்தா இருக்கட்டும், எல்லாமே சுற்றி பார்த்தீங்கன்னா பிஜேபி RSS சம்மந்தப்பட்ட ஆட்களாக இருக்காங்க. ஓகே, இப்போது இது வந்து இப்போது ஒரே ஒருத்தர் வந்து சேர்ந்தார், இவர் நம்ம ஏடிஎம்கேலேருந்து சேர்ந்தாரா, அவர் மட்டும்தான் ஒரு சீனியராக தெரியாரா? இதே நேரத்தில் ஒரு 7-8 பேர் அங்கே வந்து சேர்ந்து இந்த இவர் விஜய முகத்தை காமிச்சு அடுத்த கட்டத்துக்கு கட்சி கொண்டு போயிருக்க முடியும். ஆனால் இது வந்து சரியாக ஹேண்டில் பண்ணலை. ஒரு சிற்பியை, அருமையான ஒரு சிற்பியை கூப்பிட்டு அம்மி கொத்த வச்சுட்டாங்கன்னு தோணுது விஜய். இப்போ நீங்கள் விஜயை பற்றி பேசுகிறீங்க. நேற்று சிபிஐனுடைய வழக்கு விசாரணை ஒரு வாரம் இல்லை, ஒரு 6 மணி நேரம் முடிஞ்சு நேற்று முந்தானே வந்துட்டார், பொங்கல் லீவ். இன்னைக்கு எனக்கு ஒரு தகவல் என்னென்னா, எல்லோரும் விஜயை வந்து பாஜகவோடு சேர அழுத்தம் கொடுப்பாங்கன்னு சொல்கிறது அது தப்பு. விஜய் வந்து தனித்து நின்று பாஜகவுடைய மெயின் கோலே விஜயும் சேர மாட்டார், சிறுபான்மையினர் வாக்கில் கிராக் ஏற்படுத்து, இதுதான் பாஜக ஒரு முக்கிய அசைன்மெண்ட்டு அப்படின்னு ஒரு தோழர் சொல்கிறார். இது உண்மைதான். என்னென்னா அவங்க பிளான் அப்படித்தான். விஜய் வந்து எப்போவுமே என்டிஏ இதில் சேர்க்க மாட்டாங்க. இப்போது அவரை வந்து தனித்து நின்று இஸ்லாமிய வாக்குகள், அப்புறம் கிறிஸ்தவர்கள், அதுபோக கொஞ்சம் தலித் வாக்குகள் எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கிட்டாங்க. எல்லா இதில் ரசிகர்கள் இருக்காங்க, இல்லை ரசிகர் எல்லாத்துலையும் இருந்தால் கூட இளைஞர்கள் அதிகமாக ப்ளஸ் வந்து இவர் நம்பி வரக்கூடியது. ஏன்னா இந்த 3 தான் வந்து திமுகவோட பலம். திமுக
ஏன்னா 25% வந்து இந்த 3 பேர் இருக்காங்க. வெரி குட். ஓகே, இந்த 25% வந்து அதில் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 15-16% வந்து இழுத்துட்டாருன்னு வச்சுக்கலேன். டிஎம்கே வந்து நிறைய இடங்கள்ல 1000 ஓட்டு, 500 ஓட்டு, 2000 ஓட்டு அந்த அளவில் வந்து தோக்குறதுக்கு வாய்ப்பு வந்துடும். இப்போ அந்த மாதிரி அவர் உடைக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை. ஏன்னா ஏன் இல்லைங்கிறீங்க? ஏன்னா இவர் மேலே வந்து இவர் கொண்டே மறைக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்துருச்சு. நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் வந்து பாஜகவோட இன்னொரு பி டீம் தான் அல்லது சி டீம் தான் அப்படின்னு இவங்க வந்து நிறைய செட் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. டிஎம்கேவோட ஐடி விங் அதுவும் போய் சேருது. அது போக நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ஏன் வாய்ப்பில்லைன்னு சொல்கிறேன். இது வரைக்கும் விஜய் வந்து நல்லது இனிமேல் முதலமைச்சராக வந்தோ இல்லை ஏதோ வந்து நல்லது பண்ணுவார் எதிர்பார்ப்பு இருக்க ஒழிய இது வரைக்கும் வந்து மக்களுக்காக அல்லது சினிமா துறையில் இருக்கும் சினிமாவுக்காக ஒரு துரும்ப தூக்கி நகர்த்தினதில்லை இது வரைக்கும். ஓகே, பசங்களுக்கு கொடுத்த அந்த சர்டிஃபிகேட் வந்து யாரோ கஷ்டப்பட்டு உழுது விளைய வச்சதை வந்து அறுவடையை மட்டும் வந்து தான் வந்து அப்படி கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார். அவ்வளோதான் ஒழிய மற்றபடி எதுவுமே பண்ணதில்லை. ஆனால் திமுக வந்து அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ ஊழல்வாதிகளோ எப்படியும் இருக்கட்டும் அல்லது வாரிசு கொண்டு வந்து எல்லாம் பண்ணுறாங்களோ எப்படி இருந்தாலுமே நிறைய விஷயங்கள் வந்து இப்போது அடித்து ஆடிருக்காங்க. அப்போது மக்கள் சைலண்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா கம்பேர் பண்ணுவாங்க. இப்போ தலைவர் இந்த கட்சி திமுக, அண்ணா திமுக, பிஜேபி கூட்டணி இதில் போடுறதா வேண்டாமா, நமக்கு யார் எவ்வளோ காசு கொடுக்க போகிறா. ஒரு கூட்டம் வந்து காசுக்கு வாங்கி ஓட்டு போடுவாங்க, ஒரு கூட்டம் வந்து கொள்கைக்கு போடுவாங்க, இன்னொரு கூட்டம் பரம்பரையாக இருப்பாங்க. இப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம்பரை திமுக வந்து நீங்கள் என்ன தான் குறைச்சி மதிப்பிட்டால் கூட இன்னும் வந்து ஒரு 18-20% இருக்காங்க பரம்பரை திமுக. நீங்கள் பரம்பரை அண்ணா திமுக என்ன பண்ணாலும் குறைச்சி பண்ணால் 15% இருக்காங்க. இந்த 18-15 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 35% வந்து நீங்கள் வந்து மாற்றவே முடியாது என்ன பண்ணாலும். இது வந்து பிஜேபியோட சேர்ந்துச்சுன்னா ஏடிஎம்கேவோடது கொஞ்சம் 2-3% குறையலாமே ஒழிய மொத்தத்துக்கு வாஷ் அவுட் ஆகாது. அப்போ புதுசாக வரக்கூடியிருக்காங்க இல்லையா, அந்த 60-65% வந்து யார் எப்படி அட்ராக்ட் பண்ணுறாங்கிற பொறுத்து. இப்போ வந்து திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. இப்போது இந்த 3000 ரூபா வந்து பொங்கல் கொடுத்தாங்க இல்லையா, அதை வந்து மரியாதையாக கொடுத்துருக்காங்க. பெரிய அளவு அலைய வைக்கல சின்ன சிலது இருக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் வந்து சந்தோஷம். அதுபோக அந்த பஸ்ஸு பயணம் பெண்களுக்கு இருக்கு இல்லையா, அந்த பெண்கள் வந்து நிறைய நானும் பேசினேன். சிலர் வந்து அது இருக்கட்டும் பரவாயில்ல, இந்த வட்டம் ஒரு மாற்றம் போட்டு பார்க்கலாம் நினச்சி சொன்னாங்க. இப்போ அவங்களே இப்போ கொஞ்சம் மாற்றி என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வேலைக்கு ஆக மாட்டார் அப்படின்ற அளவுக்கு விஜய் மேலே வந்து ஒரு நெகட்டிவ் இமேஜ் வந்து கொஞ்சம் வந்திருக்கு, இன்னும் பெருசாக வரல, வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இது வந்து நேராக ஏடிஎம்கேக்கு போகுமா அப்படின்னா போகாது. ஏடிஎம்கே வந்து அதை சாதிக்கிறதுக்கு ஒன்றுமே பண்ணலை. ஒரு மிகப்பெரிய போராட்டம் இது எடுத்து இந்நேரம் வந்து மொத்த அரசையும் வந்து அப்படி அஜிடேட் பண்ணுற அளவுக்கு. ஏன்னா எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது கலைஞர் வந்து போராட்டம் இருப்பார். அதுக்கு ஒரு கேள்வி சார், எனக்கு தெரியலையோன்னு கேட்டேன். எடப்பாடி ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளலையோ? இவ்வளோ போராடிட்டு தானே இருக்கிற, என்ன பண்ணாலும் எடப்பாடி வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லை. அதுதான். ஆமாம், அவர் வந்து வசீகரம் இல்லை. அவருக்கு வசீகரம் இல்லை. நீங்கள் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுக்கே அவ்வளோ வசீகரம் இல்லையே. அது அவர் அப்பா ஆனால் கொண்டு வந்துட்டு அது அந்த வழியாக வந்ததே ஒழிய இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஜெயலலிதா, ஒரு கலைஞர், எம்ஜிஆர், ஸ்டாலின் வச்சிங்கன்னா ஸ்டாலினுக்கு அவ்வளோ வசீகரம் இல்லை, குறைச்சி. ஆனால் இன்றைக்கி இருக்கிற தலைவரில் வந்து பார்த்தீங்கன்னா வசீகரம் யார் அப்படின்னா வேறு ஆப்ஷனே இல்லாமல் ஸ்டாலின் வந்து நம்பர் 1 இருக்கிறார். வழி இல்லை, வேறு ஆப்ஷன் இல்லாமல். அவர் ஒரு பெரிய வைப்ரண்டான தலைவர் இல்லை, ஃபீல்டில் இறங்கி போய் வேலை. ஆனால் 4.5 வருஷம் இந்த ஆட்சியில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நல்லது பண்ணியிருக்கிறார். ஓகே, அவர் கொள்ளையடிக்கிறாங்க, வாரிசு அரசியல் ஏகப்பட்டது அதெல்லாம் நடக்கும், போலீஸ்கார பிரச்சனை பண்ணுறாங்க, இது பண்ண என்னத்தை பண்ணாலும் அதையும் தாண்டி இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது ஸ்டாலின் வந்து நல்லவர் தான்ப்பா அப்படின்னா அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல. முன்னாடி வந்து பிஜேபி வந்து இவ்வளோ தூரம் வளர்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து வாஜ்பாய் நல்லவர், ஒரு சரியான மனுஷன் தவறான கட்சியில் இருக்காருன்னு சொல்லி தான் அவரை கொண்டு வந்தாங்க. அவர் வாஜ்பாய் வந்து முதல்ல ஆட்சிக்கு வரப்போய் தான் இன்றைக்கி வந்து மோடி வந்து உட்காந்துருக்கிறார். அது மாதிரி இவர் நல்லவர் தான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மற்றது அடிபட்டு போயிடும். இவர் வந்து எடப்பாடி அவருக்கு ரெட்டைலைக்கு ஓட்டு போடுற அந்த கோஷ்டி, அந்த கூட்டம், காசுக்கு ஓட்டு போடுறதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணாலும் அவங்க வந்து 20% தாண்டது கஷ்டம். இப்போது ஏன்னா அவர் அந்த வசீகரம் இல்லை. வசீகரமான தலைவர் எடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து நம்பர் 1 விஜய் தான். இன்றைக்கி எப்படி நம்பர் 1 விஜய் வசீகரமான தலைவர், டவுட் இல்லை. சினிமாட்டிக் கரிஷ்மா, அந்த கரிஷ்மா அந்த விஜய் யாருன்னா ஒரு 30 வயசு வரைக்கும், அந்த 30 வயசு வரைக்கும் உள்ள கூட்டமே வந்து 1 கோடி பேருக்கு மேலே ஓட்டிருக்கேன். சரி, இதனால் இந்த ஒரு சூழலில் வந்து விஜய் வந்து ஆக்டிவாக இல்லை. அதான் நான் முதல்ல அந்த சொன்ன அந்த வார்த்தை தான். விஜய் என்ற ஒரு அற்புதமான ஒரு சிற்பியை கொண்டு வந்து ஒரு சாதாரண அம்மி கொத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்கன்றதான் இன்னைக்கு விஜய் பற்றின விஷயம். சரி, இப்போ இறுதியான கேள்வி. ஓகே, கலோக்கியெல்லாம் எல்லாத்தையும் பேசுகிறோம். இப்போ டிடிவி தினகரனுக்கு ப்ரெஷர் கொடுத்து இங்கே சேர்க்க சொல்கிறாங்க. ஓகே,
அவர் தடுமாறிட்டு இருக்கார். அவருக்கும் எடப்பாடிக்கும் நம்பிக்கை இல்லை. அமித்ஷா எல்லாத்தையும் சேர்த்து 23ஆம் தேதி ஏற்றணும்னு பார்க்குறாரு. இதை மட்டும் ஷார்ட்டாக சொல்லுங்கள். சரி, டிடிவி அவர் வந்து அவருக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு பிஜேபிக்கு வந்து தகுதி இல்லை. ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் டிடிவியை வந்து உள்ளே அடைச்சி வச்சாங்க. என்னை வந்து இது மாதிரி கைவிட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி உள்ளே அடைச்சி வச்சாங்க. அந்த கோபம் வந்து டிடிவிக்கு ரொம்பவே இருக்குது. ஓகே, அந்த மாதிரி பண்ணல. பிஜேபி சொல்கிறதுக்கெல்லாம் வந்து தலைவணங்குவாருன்னு தோணலை. ஆனால் இப்போ ஒருவேளை ஏடிஎம்கே டிடிவி சேர்றதுக்கு வந்து இப்போ அழுத்தம் கொடுத்து எண்ணத்தை கொடுத்து சேர்றதா இருந்தால் இவர் வைக்கிற டிமாண்ட் இருக்குல்ல, அது வந்து எடப்பாடி ஏற்றுக்குவாரா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின். அந்த டிமாண்ட் வந்து கரெக்டாக வந்து 2 மேட்ச் ஆகாதுன்னு தோணுது. அவங்க என்ன தான் கூட்டத்து வந்து பார்த்தாலும் எல்லாம் பார்த்து பேசி முடித்து கடைசியில் வந்து சேருவாங்கன்னு தோணலை. டிடிவி வந்து ஏடிஎம்கேவோட சேருவாங்கன்னு தோணலை. இல்லை, பிஜேபி ப்ரெஷர் கொடுக்குறதா என்னத்தை கொடுத்தாலும் எதை சொல்லல. டிடிவிக்கு வந்து எடப்பாடி மேலே வந்து வருத்தம் இருக்குது, ஆனால் பிஜேபி மேலே கோபம் இருக்குது. எனக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு. ஆக மொத்தத்தில் ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிவுக்கு வந்துடும். எப்போதும் இல்லாத தமிழ்நாட்டு தேர்தல். எப்போதும் இந்த டைம்லலாம் ரொம்ப பரபரன்னு இருக்கும். அந்த பரபரப்பே இல்லையே. ஏன் அதான் என்ன சொன்னதான், ஏன்னா பிப்ரவரி வந்துடுச்சு. அதாவது போட்டி களத்தில் கிரிக்கெட்டில் வந்து ஒரு இந்தியா ஒரு பாகிஸ்தான் விளையாடுறாங்கன்னா பரபரன்னு இருக்கும். ஒரு இந்தியா அண்ட் ஒரு ஜிம்பாப்வே அப்படின்னா சரி விளையாடுறாங்க, இந்தியா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி ஆயிட்டு. அந்த மாதிரி இன்னைக்கு நீங்கள் சொன்னது காரணம் எம்ஜிஆர், கருணாநிதி. ஆமாம், கருணாநிதி, ஜெயலலிதா. இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து எப்படின்னா, இப்போ இவர் வந்து உண்மையிலேயே பரபரன்னு ஆயிருக்க வேண்டியது. விஜயோட கட்சி வந்து ரொம்ப பெருசாகி கூட்டணி கணக்கெல்லாம் மாறி வந்தா நீயா நானா வெட்டுப்பலி குத்துப்பலின்னு பயங்கரமாக வந்திருக்க வேண்டியது. அது வராமல் இவர் வந்து நிறைய அப்படியே முடங்கி போய், அப்புறம் எடப்பாடிக்கு வந்து அவ்வளோ பெரிய கரிஷ்மா இல்லாமல் அவர் என்ன பண்ணுறது தெரியாமல் அவர் பிஜேபியோட சேர்ந்துட்டு தூக்கி சுமக்கிறாரு. இது வந்து ஒரு சின்ன ஒரு இதோட முடிச்சுக்கலாம். எப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ட்ரோல் மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு. எப்படின்னா, ஒரு இது 2 பேர் வந்து தூக்குவாங்க, தூக்க முடியாது, வெயிட்டு கொஞ்சம் இருக்கும், தூக்க முடியாது, ஏன்னா கீழே பலகை தூக்க முடியாது, வலுவாக இருக்கும். அப்போ வந்து பிஜேபி என்ன பண்ணும்னா, அந்த ஒருத்தர் என்ன பண்ணுவான்னா நேரம் அந்த பலகை மேலே ஏறி தானும் கை கொடுப்பான். அப்போது இந்த ஏடிஎம்கே ஆட்கள் வந்து இவனையும் சேர்த்து தூக்கிட்டு போவாங்க. கண்டிப்பாக இது வந்து உண்மையில் வந்து இப்போ 2 பேர் ஏடிஎம்கே பிஜேபி எப்படி தோளில் தூக்கி சுமக்கிறாங்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு வீடியோ இருந்துச்சு, ட்ரோல் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது மாதிரி இன்றைக்கி வந்து தூக்கி சுமக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கும் வலுவில்லை. பிஜேபி வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து எடுபடலை. ஏன்னா ஏற்கனவே முன்னாடி பேசியிருக்கோம், நம்ம தமிழ்நாட்டில் வந்து பெரியார், காமராஜர், முத்துராமலிங்க தேவர் இந்த 3 பேரையும் தவறாக பேசி இங்கே வந்து அரசியல் பண்ண முடியாது. அந்த இடத்துல பெரியாரை தவறாக பேசி அரசியல் வந்து கீழே வந்து இறங்குனது வந்து சீமான். இவர் வந்து எல்லாத்தையும் வந்து தன்னோட இதுலேயும் வச்சுருக்கிறாரு. பெரியாராக இருக்கட்டும், காமராஜராக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து விஜய் வச்சுருக்கிறாரு. ஆனால் வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். தலைமை வந்து எப்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம பொதுமக்களுக்கு என்ன அப்படின்னா வந்து தலைமை வந்து ஒழுக்கமாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், எவ்வளோ பிரச்சனை வந்தால் எதிர்த்து நிற்கணும், உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி முன் வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்க தான் தலைவர். அந்த இடத்துல வந்து விஜய் வந்து தன்னை தகுதிப்படுத்திக்கலையோன்ற ஒரு இது இருக்குது. சார், நீங்கள் நிறைய பேசணும். ஒரு மல்டி டைமென்ஷன் ஒருவரை பற்றி பேசலை. இன்னைக்குள்ள காலையில் தான். ஆமாம், அடுத்தடுத்த நம்ம பேச போகிறோம். கண்டிப்பாக. நமது ஸ்டுடியோவுக்கு வந்துக்கிறோம். நன்றி சார். நன்றி.